எஸ்கேபி கருணா ஒரு பக்கம் முதல் பேட்ச் விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் போன்றவர்கள் அந்த கூட்டணிக்குள்ள இருக்கும்போது கருத்து முரண்பாடு அப்படின்றது இருந்தது. அதை தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு விளக்கம் கொடுத்திருக்கார். கூட்டணிக்குள்ள கருத்து மோதல் இருக்கு, ஆனா கூட்டணியில பிளவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொன்னார். இப்ப பன்ருட்டி வேல்முருகன், கொங்கு ஈஸ்வரன் போன்றவர்கள் இதே அதிருப்தியோட எம்எல்ஏக்களை முழுமையா பயன்படுத்திக்கோங்க, சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அப்படின்ற அதிருப்தியை கொஞ்சம் சத்தமாவே சொல்றாங்க. இது திமுகவுக்கு நெருக்கடி இல்லையா? இல்லை, இதுல எந்த ஒரு நெருக்கடி இல்லை. இது ஒரு ஜனநாயகபூர்வமான உரிமை. ஒரு கட்சி கூட்டணி கட்சிக்குள்ள ஒருவர் இருப்பதால, கூட்டணிக்குள்ள இருக்கிறதால அவர்கள் யாரும் அடிமைகளாக வரல. அது கொள்கை கூட்டணி, ஒருமித்த கொள்கையை எங்களுக்கு பொது எதிரி இருக்கிறார்கள். அந்த பொது எதிரியை எடுத்து தமிழ்நாட்டின் இன்னைக்கு தோழர் அருணன் மிகச் சிறப்பான ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஏன் அதிமுக தனித்தன்மை இழந்ததுன்னு, நாங்கள் எப்படி தனித்தன்மையை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறோம், தமிழர்களுக்காக பேசுகிறோம், தமிழர்கள் உரிமை போராடுகிறோம். ஒரு நாளும் நம்ம சுயமரியாதையை விட்டு கொடுப்பதில்லை. ஒரு மாநிலத்துக்கு மாநிலவுடைய அதிகாரங்கள் எல்லாத்துக்கும் ஒரு இது வைக்கிறோம். ஆபத்து வர மாதிரியான மசோதாக்கள் வரும்போது நேரடியாக எதிர்க்கிறோம். இந்த மாதிரியான விஷயங்களை எதிர்க்கிறதுல எங்களுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்கும் ஒருமித்த கருத்து இருக்கிறது. கருத்தின் அதனால தான் கொள்கை அடிப்படையில் தான் இருக்கிறது. ஜனநாயக பூர்வமா அவர்கள் எல்லாருமே ஒவ்வொரு தொகுதியை ரெப்ரசென்ட் பண்றாங்க. அந்த தொகுதிக்கு பல விஷயங்கள் அவர்கள் கேட்கிறார்கள். அதை அந்த கோரிக்கைகளின் அடிப்படையில் தான், அவர்களுடைய கோரிக்கைகள் அடிப்படையில் இந்த கருத்து முரண் அதெல்லாம் சட்டமன்ற கூட்டத்தோட தொடங்க போகிறது. நீங்களும் பார்க்க தான் போறீங்க. எல்லாமே அதை பேசி தீர்த்து கொள்வோம். ஆனா இங்க நண்பர் திரு பொன் வில்சன் அவர்கள் ஒரு நல்ல முக்கியமான ஒரு கேள்வி கேட்டார். ஒரு சில சொல்லி எங்களுடைய நிறைவேற்றாத இன்னும் நிறைவேற்றாத ஒரு சில வாக்குறுதிகளை எல்லாம் கொடுத்து, இந்த வாக்குறுதிகளை எல்லாம் நீங்கள் இவர்கள் இந்த தரப்பார்ல உங்களுக்கு வாக்களிப்பாங்களா? புதிய வாக்காளர்கள் எங்கிருந்து வருவார்கள்? ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள், இந்த மாதிரி முக்கியமான அந்த மாதிரி சொன்னாங்க. நாங்க புதிய வாக்காளர்கள். நம்ம அதை முதல்லயே நான் இந்த ஓப்பனிங்லேயே நான் சொன்னேன். முதலமைச்சருடைய கருத்து என்பது தன்னம்பிக்கையின் வெளிப்பாடாகவும், அவர் எடுத்து நடத்தி முடித்து செயல்படுத்தி கொண்டிருக்கிற செயல் திட்டங்களின் வெளிப்பாடாகவும் தான் இருக்கிறது. இப்ப எங்கிருந்து புதிய வாக்காளர்களும் திரு பிரியன் அவர்கள் மிக சிறப்பாக அந்த கருத்து சொன்னாங்க. 1.2 கோடி பெண்களுக்கு மாதம் உரிமை தொகை தரும். அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கிறோம். பெண்கள் இலவசமாக பேருந்து பயணம் போவதன் காரணமாக சின்ன சின்ன ஆண்டர்பிரனர் ஒரு கிராமங்கள்ல இருந்து போய் நகரங்கள்ல போய் பல பேர் தொழில் பண்றாங்க. இல்ல நான் சொல்லிடுறேன். இன்னைக்கு ஈரோடு போனதே முதல்வர் 2 கோடியாவது பயனாளிக்கு மக்களை தேடி மருத்துவத்தில் மருந்து கொடுக்கிறார். 2 கோடி ஓட்டு போடுவாங்க அப்படின்னு கொடுத்தீங்களா? இல்ல கொடுத்ததுனால ஓட்டு போடுவாங்க நம்புறீங்களா? இல்ல நாங்க சொல்றோம், வாக்களிப்பது ஜனநாயகத்துல மக்கள் முடிவுங்க. நாம இதெல்லாம் செஞ்சிருக்கிறோம், அதனால மக்கள் போடுவாங்கன்றதுல எந்த உறுதியும் கிடையாது. ஆனால் நீங்க தான் சொன்னீங்க 1.5 கோடி பேருக்கு 1 கோடியே 20 லட்சம் பேருக்கு நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுத்தோம், வாக்களிப்பாங்கன்ற அப்படி நம்பிக்கை சொன்னீங்க. ஆமா, இவர்கள் எல்லாம் ப்ரோஆக்டிவா எங்களுடைய புதிய வாக்காளர்கள். இவர்கள் இன்னொன்னு சொல்றேன். இந்த இல்ல உங்களுக்கு இன்னொரு உதாரணம் சொல்றேன். தெலுங்கானால பிஆர்எஸ் பாரதிய ராஷ்டிரிய சமிதி கட்சி தரப்பு இதை விட மிகப்பெரிய அளவுக்கு உதவித்தொகை, தலித் பந்து போற நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வந்தாங்க. ஆனா அண்மையில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைஞ்சாரு. சோ இந்த விமர்சனம் ஆட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை வந்துட்டா எந்த நலத்திட்டமும் மக்கள்கிட்ட பெருசா ஈடுபடாது. ஒவ்வொரு மாநிலத்துடைய அரசியல் சூழல் வேற, அங்க இருக்கக்கூடிய பிரச்சனை வேற, அங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சிகளுடைய பாயிண்ட் வேற, அங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி அந்த தேர்தலை அணுகுவது வேற. நாங்க மக்களை நம்பி தான் அணுகி கொண்டிருக்கிறோம். மக்களை தேடி மருத்துவம், காலை உணவு திட்டம். 22 லட்சம் குழந்தைகள் தினம் காலை உணவு சாப்பிடுறாங்க. ஊட்டச்சத்து மிகப்பெரிய அளவில் ரத்த சோகை குறைந்திருக்கிறது, ஊட்டச்சத்து அதிகரித்திருக்கு, நினைவாற்றல் அதிகரித்திருக்கிறது. இதெல்லாம் டேட்டா தான் பேசுவோம், டேட்டா மட்டும் தான் பேசுவோம். நீங்களோ நானோ எதுவும் சொன்னாலும் அதே டேட்டா தான் சார். இன்னைக்கு நெல்லையில கோர்ட் வாசல்ல ஒரு படுகொலை நடந்திருக்கு. ஓசூர்ல 2 வாரத்துக்கு முன்பாக இதே ஒரு வழக்கறிஞர் வெட்டி கொலை முயற்சி நடந்திருக்கு. தொடர்ந்து மெத்தபெட்டமைன், ஹெராயின் போன்ற போதைப் பொருட்கள் கைப்பற்ற தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து கேள்வி எழுப்புறாரு. இதெல்லாம் மக்கள்கிட்ட ஈடுபடாதா? இல்ல, இது மக்கள் தொடர்ந்து பார்த்துங்க. 2015 எக்மோர் கோர்ட்ல வெட்டி கொலை பண்ணாரு, வழக்கறிஞர் வெட்டி கொலை பண்ணாங்க. 2017 ஜார்ஜ் டவுன் கோர்ட்ல கொலை நடந்தது. 2013 திண்டுக்கல் கோர்ட்ல சாட்சி வெட்டி கொலை பண்ணாங்க. 2015 மறுபடியும் ஒரு ரவுடி ஜேசராஜன் திண்டுக்கல் கோர்ட் உள்ளே வச்சு வெட்டினாங்க. 2019 ஒரு சிறப்பான ஆண்டு எடப்பாடிக்கு. இந்த தமிழ்நாட்டு சரித்திரத்திலே மிக அதிகமான கொலைகள் நடைபெற்ற ஆண்டு அது. வேலூர் கோர்ட்ல சத்வாச்சாரி செல்வராஜை வெட்டி கொண்டாங்க. 2019 கோவை நீதிமன்றத்தில் 2 கொலை. நான் சொல்றேன், இந்த கோர்ட் கொலையை மட்டுமே நான் 2 பக்கம் வச்சிருக்கேன். சரி, இதெல்லாம் ஒரு நான் சொல்றேன், நிச்சயமாக எந்த ஒரு இடத்தில் படுகொலை நடந்தாலும் அது கவனிக்கக்கூடியது, அது கவலைப்படத்தக்க வேண்டியது. ஆனா அதற்கான காரணம் என்ன? அரசு அதை எப்படி நடவடிக்கை எடுக்கிறது? இன்னைக்கு நெல்லைக்கு நீதிமன்றத்தில் வெட்டி கொன்னவங்களை கைது பண்ணியாச்சு, 4 பேரை கைது பண்ணியாச்சு. இப்போ கோர்ட்ல ஒப்படைச்சாச்சு, நீதிமன்றம் பார்த்துக்கும். யாராக இருந்தாலும் தவறு செய்வர்களை தண்டனைக்குள்ள கொண்டு வரோம். யாரும்
தப்பிச்சு வெளியே போக முடியாது. அரசு எந்த குற்றவாளிக்கும் ஆதரவாக இல்லை, அது மக்கள் நம்புகிறார்கள். இப்படித்தான் நீங்க இது மாதிரியான விஷயம் பேசணும் மொழிய, நீங்க ஏதோ ஒரு பெரிய சாதி கலவரம் நடந்த மாதிரி, ஏதோ ஒரு மத கலவரம் நடந்த மாதிரி, சட்டம் ஒழுங்கு சீர்திருத்தம் சீர்கெட்ட மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்க நினைச்சா அது இந்த ஆட்சியில் நடக்காது. ஒரு முக்கியமான கள்ளக்குறிச்சி விஷயம் சரி, இன்னைக்கு நடைபெற்ற படுகொலை, ஒவ்வொரு சம்பவமும் மக்களுடைய ஒரு சந்தேகத்தை விதைக்காதா தொடர்ந்து நிகழ்வும் போது? இல்ல, அந்த மாதிரியான இப்ப கள்ளக்குறிச்சியில நடந்த ஒரு மரணம் வந்து ரொம்ப அன்பார்ச்சுனேட். அது வந்து நிச்சயமாக அது அரசு பொறுப்பேற்றுக் கொண்டிருக்கிறது. அது அரசு பொறுப்பு இல்லைன்னு நாங்க மற்ற இப்ப சொன்ன மாதிரியான ஒரு பட்டியல் சொல்லிட்டு அதுக்கு மரக்காணம், கள்ளக்குறிச்சி இந்த மாதிரி சம்பவங்கள், இந்த மாதிரியான கள்ளச்சாராய சாவுகள் வந்து முற்றிலுமாக தடுக்கப்பட வேண்டும். அதுக்கு மிகப்பெரிய தனி சிறப்பு படைகள்லாம் போட்டிருக்காங்க. மிகப்பெரிய ஏறக்குறைய குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியாச்சு. இந்த சூழ்நிலையில சிபிஐ விசாரணை வந்திருக்குது. அப்ப நீதிமன்றம் ஒரு முடிவு எடுத்திருக்கு, ஆமா குற்ற விசாரணை முறையா நடக்கல, சிபிஐ விசாரணை இன்னொரு அமைப்பு விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி முறையா நடக்கலன்னு சொல்ல, நாங்க குற்றச்சாட்டு விசாரணை முடித்த பிறகு நீதிமன்றம் வந்து இது 3-4 மாநிலங்கள் இருக்கிறது, அதனால நீங்க போய் வந்து முடித்து விட்டோம் என்று நீங்க சொன்னீங்க. சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிருக்குன்னா, நாங்க தலையிட விரும்பல, ஏதோ இருக்குன்றதுனால தானே நாங்க மூன்றாவது அமைப்பு விசாரிக்க அனுமதி தராங்க. ஃபைன், சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சுன்னா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இதுல யாரும் நம்ம ஆர்கியூ பண்ண போறது இல்லவே இல்லை. இப்ப சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுச்சு, திருச்சியில வந்து லாவண்யான்னு ஒரு பள்ளி மாணவி தற்கொலை பண்ணி இறந்துச்சு. அதை வந்து அத்தனை எதிர்கட்சிகளும் சேர்ந்து அதை மத மாற்றத்தால தான், நம்ம தமிழ்நாட்டில் இல்லாத கேரக்டர், தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான குற்றச்சாட்டு நடக்காத குற்றச்சாட்டு, அது மிகப்பெரிய அளவில் மத மாற்றம் பண்ண அந்த பள்ளி ஏறக்குறைய 100 ஆண்டு காலத்துக்கு மேல பழமையான பள்ளி, அந்த பள்ளி மேல வந்து அவ்வளவு பெரிய அபாந்தமான குற்றச்சாட்டு சொன்னாங்க. சிபிஐ தான் கிளாரிஃபை பண்ணாங்க, இல்ல அந்த மாதிரி எந்த அட்டெம்ப்டும் இல்லன்னு சொல்லிட்டு சிபிஐ விசாரிச்சு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு, உண்மை தெரிஞ்சு போச்சு. அப்ப ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? அதே மாதிரி சிபிஐ விசாரிச்சு அப்ப ஏன் எதிர்ப்பு தெரிவிச்சீங்க? எல்லா எந்த மாநில அரசும் தன்னோட பர்வியூல இருக்கக்கூடிய ஒரு சட்டம் ஒழுங்குக்கு நேரடியாக அது வந்து வேற நம்ம பர்வியூக்கு மீறி போகும்போது அது எந்த மாநில அரசா இருந்தாலும் அதை எதிர்த்து தான் ஆகணும். ஏன்னா எங்களால ஒரு சம்பிரதாயம், அது நாங்க எதிர்ப்போம். ஏன்னா இப்போ இதே பொள்ளாச்சிக்கு பாலியல் பெண் சிபிஐ வந்திருக்கிறது, அதுக்கு எடப்பாடி வந்து உடனே வாங்க நீங்க வாங்கன்னு சொல்லி அவர் ஆரம்பத்தில் எதிர்த்தாரு. ஆனா அது காலப்போக்கில் அந்த பிரஷர்ல அதுக்கு அவங்க பண்ணி தான் ஆகணும். இது சிபிஐ தூத்துக்குடி சம்பவத்தில் இதே என்கவுண்டர் மரணம் தடப்ப சிபிஐ விசாரணை வேணும் திமுக கேட்டுச்சு. ஆமா, இன்னைக்கு அதை நீங்க எதிர்க்கிறேன்னு சொல்றீங்க. சோ ஆளுங்கட்சியா இருக்கும்போது நிலைப்பாடு, எதிர்க்கட்சியா இருக்கும்போது நிலைப்பாடு இல்ல, அப்படி இல்ல. தூத்துக்குடி மரணம் நீங்க தானே சொன்னீங்க சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்னைக்கு அதிமுக வேண்டாம்னு சொன்னது, இன்னைக்கு நீங்க வேணும்னு சொல்றீங்க. தூத்துக்குடி மரணத்தை பொறுத்தவரைக்கும் குற்றவாளிகள் நேரடியாக கண்டுபிடிக்கப்பட்டாங்க. யார் யாரெல்லாம் குற்றவாளிகள் நேரடியாக தெரிஞ்சது, அவர்களே அறிவித்த அந்த கமிஷன்லயே தெளிவா எல்லாம் வந்துருச்சு. தூத்துக்குடி பள்ளி படுகொலையவும் நீங்க இந்த மாதிரி குற்றவாளி யாரும் தெரியாத பொள்ளாச்சி பாலியல் சம்பவத்தை இதுவும் நீங்க சிபிஐ வந்து புதிதா யார் குற்றவாளி என்ன காரணம் தேடும் போது தான் அதுக்கு சிபிஐ தேவைப்படும் மொழியை, கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய குற்றங்கள் அது தேவைப்படாது. முக்கியமா இதுல வந்து இந்த கருத்தை ஒட்டி, இந்த விவாதத்தை ஒட்டி சொல்றேன் நான். இந்த 200 தொகுதி அப்படின்ற ஒரு விஷயம் வரும்பொழுது நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அதை வந்து ப்ரோஆக்டிவா எங்களுடைய தலைவர் சொல்றார், தன்னம்பிக்கையோடு சொல்றாரு. இன்னொரு மிக முக்கியமான விஷயம், எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பேசேஜை வந்து தமிழ்நாடு அரசு, எங்களுடைய தலைவர் தமிழ்நாடு முதலமைச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அதை அவங்க உணர்றாங்களா இல்லையே தெரியல. இன்னைக்கு வந்து புதிய கட்சிகள், புது பிளேயர்ஸ் வந்திருக்காங்க. முதலமைச்சர் வேட்பாளராகவே 4-5 பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது திராவிட முன்னேற்ற கழக அரசு எந்த குற்றச்சாட்டுக்கும், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு உடனே பதில் சொல்றோம். அவர்களை வந்து ஒரு தனக்கு நிகரான கட்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக நினைக்கிறது, கருதுகிறது. அந்த நம்பிக்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும்னா அவங்களும் ப்ரோஆக்டிவா இருக்கும். தமிழ்நாட்டு மக்களுக்காக தான் பயன்படுத்தி கூட்டணி உடையும் கடைசி 3 மாசத்துல இங்கிருந்து வருவாங்க, என்ன வேணாலும் நடக்கும். மீண்டும் எங்களுடைய பலத்தை நம்பி அவர்கள் இருக்கக்கூடாது, அவர்கள் பலத்தை நம்பி தான் அவர்கள் இருக்க, பலவீனத்தை நம்பி அவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க.